நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியை நம்ம பார்க்க போறது அக்னி-5 ஏவுகணை சோதனை இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் புதிய உயரம். அதாவது இந்தியா தனது அக்னி-5 ஏவுகணையை மேலும் ஒரு வெற்றிகரமான சோதனையை சமீபத்தில் நடத்தியது. இந்த சாதனை இந்தியாவின் பாதுகாப்பு துறையின் வலிமையை வெளிப்படுத்துவதோடு உலக நாடுகளிடம் இந்தியாவின் திறமை மற்றும் தன்னம்பிக்கையும் காட்டுகிறது. அக்னி-5 ஏவுகணை இந்தியாவிற்கு தண்டனை முறைக்கு அப்பாற்பட்ட ஒரு தற்காப்பு ஆயுதமாக மாறி தனது தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துகிறது. அக்னி-5 ஏவுகணையின் முக்கியத்துவத்தை நாம் இப்போது பார்ப்போம். அக்னி-5 ஏவுகணை இந்தியாவின் தூண்டுதல் கொள்கையை மிக வலிமையாக வெளிக்காட்டுகிறது. இந்த ஏவுகணை முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதால் நமது பாதுகாப்பு துறையின் தன்னிறைவு முயற்சிக்கான சிறந்த உதாரணமாக உள்ளது. உலக நாடுகளின் எதிர்ப்புகளை மீறி இந்தியாவின் தொழில்நுட்ப திறனையும் பாதுகாப்பு முன்னேற்றத்தையும் இந்த ஏவுகணை வெளிக்காட்டுகிறது. அக்னி-5 ஏவுகணையின் தனி சிறப்புகளை பற்றி பார்த்தால், அக்னி-5 ஏவுகணை சுமார் 5000 முதல் 5500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடியது. இதன் மூலம் ஆசியாவின் மிக முக்கியமான பகுதிகள் மட்டுமல்லாமல் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளையும் எளிதில் அடைய முடியும். இது இந்தியாவை உலகளாவிய இடம் நோக்கிய வான்வழி பாய்ச்சல் சக்திகளின் வரிசையில் இணைக்கிறது. இதே நேரத்தில் இந்த ஏவுகணை மேம்படுத்தப்பட்ட இனர்ஷியல் வழிகாட்டல் மற்றும் ரிங் லேசர் ஜைரோஸ்கோப் போன்ற தொழில்நுட்பங்களின் மூலம் இலக்கை மிக துல்லியமாக அடையக்கூடியது. இதனால் சரியான இடத்தை கணக்கிட்டு தாக்குதல் நடத்தும் திறனுக்கு இது உதவுகிறது. அணு ஆயுதம் கொண்டு செல்லும் திறனை பார்த்தால் அக்னி-5 ஏவுகணை அணு ஆயுதங்களை சுமக்கக்கூடியது. இதன் மூலம் எந்த வகை சூழ்நிலையிலும் இந்தியா தனது பாதுகாப்பு ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியும். தொழில்நுட்ப முன்னேற்றம் பற்றி பார்த்தால், முழுக்க இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட இந்த ஏவுகணை நமது தன்னிறைவு பாதுகாப்பு உற்பத்தி திட்டங்களுக்கு பெரும் பங்களிப்பாக உள்ளது. இது நாட்டு மக்களின் நம்பிக்கையை உயர்த்துவதோடு இந்தியாவின் பாதுகாப்பு துறையின் தொழில்நுட்ப துடிப்பையும் வெளிக்காட்டுகிறது. இந்த சோதனையின் விளைவுகளை பற்றி பார்த்தால், உள்நாட்டு பாதுகாப்பு, அதாவது அக்னி-5 ஏவுகணை சோதனை வெற்றி இந்தியாவின் தேசிய பாதுகாப்பை மேம்படுத்தும் ஒரு முக்கிய சாதனையாகும். இது சீனா மற்றும் பிற எதிர்ப்பு நிலைகளில் இருந்து இந்தியாவை பாதுகாக்கும் உத்தியாக விளங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பு திறனின் மேம்பாட்டை உலக நாடுகள் கவனித்துள்ளன. பெருந்தகவு ஏவுகணை பரீட்சைகளின் ஒரு முன்னோடியாக இது உலக நாடுகளுக்கு ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த ஏவுகணையின் தயாரிப்பு, தொழில்நுட்ப தன்னிறைவு மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இந்தியாவின் சுயாதீன முயற்சிகளை மேலும் வலுப்படுத்துகிறது. அக்னி-5 சோதனை இந்தியாவின் தைரியத்தையும் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான திடமான முடிவுகளையும் வெளிப்படுத்துகிறது. இந்த சாதனை இந்தியாவின் பாதுகாப்பு திட்டங்களுக்கு மக்களிடம் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. இது உலகளாவிய அரங்கில் இந்தியாவின் உயர்வை காட்டுகிறது. இந்த வெற்றியுடன் இந்தியா தனது பாதுகாப்பு துறையின் புதிய சகாப்தத்தை தொடங்கியுள்ளது. அக்னி-5 வெற்றிகரமான சோதனை இந்தியாவிற்கு சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் மிக முக்கியமான நிகழ்வாக மாறியுள்ளது. இந்த சாதனை இந்தியாவின் தன்னம்பிக்கையையும் பாதுகாப்பு சக்தியின் வளத்தையும் வெளிப்படுத்துகிறது. தகவல் தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு துறையில் இது ஒரு முன்னோடி நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றியால் இந்தியா உலகின் முன்னணி பாதுகாப்பு சக்தியாக திகழும் நாடுகளின் வரிசையில் தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறது. அடுத்த செய்தியாக, இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்டில் புரட்சியை ஏற்படுத்திய UPI என்ன என்பதை நம்ம பார்த்தரலாம். யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் UPI 2024 தனது ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை இந்தியா கையாளும் முறையை மாற்றியுள்ளது. அதிக பரிவர்த்தனை வரம்புகள் மற்றும் UPI அடிப்படையிலான ATMகள் உள்ளிட்ட சமீபத்திய அம்ச விரிவாக்கங்களால் இந்த வளர்ச்சி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் UPI சர்வதேச அளவில் விரிவடைந்து வருகிறது. இது எளிமையான, வேகமான மற்றும் பாதுகாப்பான கட்டணங்களை நோக்கி உலகளாவிய மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. இந்த ஆண்டு டிஜிட்டல் பேமெண்ட் துறையை
யூபிஐ எவ்வாறு மாற்றியுள்ளது என்பதை தற்போது நாம் பார்ப்போம். யூபிஐ ஆனது இந்த அக்டோபரில் 10 பில்லியன் வணிக பரிவர்த்தனைகளை கடந்து இந்தியாவில் மிகவும் விரும்பப்படும் டிஜிட்டல் கட்டண முறையாக மாறியது. இது கடந்த ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடும்போது 53% வளர்ச்சியை குறிக்கிறது. நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா NBCI படி யூபிஐ ஆனது அக்டோபரில் மொத்தம் 16.5 பில்லியன் பரிவர்த்தனைகளை பதிவு செய்துள்ளது. தீபாவளி அன்று அக்டோபர் 31 மட்டும் யூபிஐ ஆனது ஒரு நாளில் 644 மில்லியன் பரிவர்த்தனைகளை செயல்படுத்தி ஒரு புதிய சாதனையை படைத்தது. இது இதுவரை ஒரே நாளில் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச பரிவர்த்தனையாகும். நவம்பரில் யூபிஐ 15.48 பில்லியன் பரிவர்த்தனைகளை செயல்படுத்தியது. பரிவர்த்தனை அளவு 38% ஆண்டு வளர்ச்சியை காட்டுகிறது. யூபிஐ இந்தியாவின் எல்லைகளுக்கு அப்பால் விரிவடைந்துள்ளது. இப்போது இலங்கை, மொரீசியஸ், பிரான்ஸ், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சிங்கப்பூர், பூட்டான் மற்றும் நேபாளம் போன்ற நாடுகளில் செயல்படுகிறது. மேலும் NBCIயின் முழு சொந்த துணை நிறுவனமான NBCI இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட் ஆப்பிரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்கா முழுவதும் யூபிஐ போன்ற கட்டண முறையை செயல்படுத்த சுமார் 20 நாடுகளுடன் கலந்துரையாடி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. யூபிஐ வாடிக்கையாளர்கள் இப்போது டெபிட் அல்லது பிசிக்கல் கார்டுகளின் தேவை இல்லாமல் வங்கி ATMகளில் பணத்தை டெபாசிட் செய்யலாம். புதுமையான யூபிஐ இன்டரோபரபிள் கேஷ் டெபாசிட் அம்சம் ஆகஸ்ட் 29 அன்று மும்பையில் நடந்த குளோபல் பின்டெக் பெஸ்ட் 2024இல் RBI துணை ஆளுநர் டி ரவிசங்கர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. NBCIயின் படி யூபிஐ ICD ஆனது வாடிக்கையாளரின் யூபிஐ மெய்நிகர் கட்டண முகவரிகள் மற்றும் கணக்கு IFSCகளுடன் இணைக்கப்பட்ட ஒரு வாடிக்கையாளரின் மொபைல் எண்ணை பயன்படுத்தி பண டெபாசிட்டுகளை அவர்களின் சொந்த அல்லது பிற வங்கி கணக்குகளில் வைப்பதை அனுமதிக்கிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் NBCI ஆனது யூபிஐ சர்க்கிள் என்ற புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்தியது. பயனர்கள் தங்கள் யூபிஐ கணக்குகளில் இருந்து நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளுடன் பரிவர்த்தனை செய்ய மற்றவர்களை அங்கீகரிக்க உதவுகிறது. மூத்த குடிமக்கள், வாழ்க்கை துணைவர்கள் அல்லது குழந்தைகள் போன்ற குடும்ப உறுப்பினர்கள் போன்ற இரண்டாம் நிலை பயனர்கள் தங்கள் சொந்த வங்கி கணக்குகளை யூபிஐயுடன் இணைக்காமல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள இந்த அம்சம் அனுமதிக்கிறது. ஒவ்வொரு முதன்மை பயனரும் 5 இரண்டாம் நிலை பயனர்களும் அணுகலை வழங்க முடியும். அதே சமயம் இரண்டாம் நிலை பயனர்கள் ஒரே ஒரு முதன்மை பயனரின் பிரதிநிதித்துவத்தை ஏற்கலாம். குடும்பங்களுக்குள் பகிரப்பட்ட கணக்கு பயன்பாட்டை நெறிப்படுத்தலாம். செப்டம்பரில் NBCI 3 குறிப்பிட்ட வகைகளில் யூபிஐ செலுத்துபவர்களுக்கான பரிவர்த்தனை வரம்பை 1 லட்சத்தில் இருந்து 5 லட்சமாக உயர்த்தியது. இந்த உயர் வரம்பு வரி செலுத்தல், மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு பணம் செலுத்துதல் மற்றும் IPO மற்றும் RBI சில்லறை நேரடி திட்டங்களில் முதலீடுகள் ஆகியவற்றுக்கு பொருந்தும். இந்த அதிகரிப்பு அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகளுக்கு யூபிஐயை பயன்படுத்துவதற்கு எளிதாக்குகிறது மற்றும் ஊக்குவிக்கிறது. குறிப்பாக யூபிஐ வழியாக தடையற்ற வரி செலுத்துதலை செயல்படுத்துவதன் மூலம் இந்தியாவில் மில்லியன் கணக்கான வரி செலுத்துவோர் பயனடைகிறார்கள். யூபிஐ லைட் பயனர்கள் இப்போது ஒரு ஆட்டோ டாப் அப் அம்சத்தில் இருந்து பயனடைகிறார்கள். இது குறிப்பிட்ட வரம்புகளுக்கு கீழே பணம் குறைந்தவுடன் தானாக இருப்பை நிரப்புகிறது. இந்த அப்டேட் தடையில்லா டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை உறுதி செய்து மேனுவலாக டாப் அப் செய்வதற்கான தேவையை நீக்குகிறது. முன்னதாக பணம் செலுத்துவதற்காக தாங்கள் வாலெட் இருப்பை பராமரிக்க பயனர்கள் தங்கள் வங்கி கணக்குகளில் இருந்து பணத்தை கைமுறையாக மாற்ற வேண்டியிருந்தது. இந்தியாவில் யூபிஐ மூலம் டிஜிட்டல் பேமெண்ட்டுகளை ஏற்றுவதில் இந்த அம்சங்கள் முக்கியமானவையாகும். சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே
நம்முடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான பல்வேறு விதமான செய்திகளையும் தினமும் வீடியோவின் மூலமாக நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.